தன்னோட வாழ்நாள்ல அதிகபட்ச பாடல்களை பதிவு செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்த ஆண் பாடகர் தான் எஸ்பிபி. 80-90கள்ல ஒரு இசையமைப்பாளரோட முதல் தேர்வா இருந்ததும் அவர்தான். எஸ்பிபி ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொனடம்பேட்டையில தான் பிறந்தாரு. சாவித்திரிங்கிற பெண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு பல்லவிங்கிற மகளும் சரண்கிற மகனும் இருக்காங்க. இசையின் மீது உள்ள அதிக ஆர்வத்தால கல்லூரி படிக்கும் போதே பல இசை போட்டிகள்ல கலந்து பல பரிசுகளையும் பெற்றிருக்காரு. இவரு முதல்ல 1969ல வெளிவந்த ஹோட்டல் ரம்பா என்னும் திரைப்படத்துல முதலா ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. ஆனா இந்த படம் வெளியாகவே இல்ல. அதுக்கப்புறம் சாந்தி நிலையம் திரைப்படத்துல எம்எஸ்வி இசையில ஒரு பாட்டை பாடினாரு. அதுக்கும் அப்புறம் எம்ஜிஆர் நடிச்ச அடிமைப்பெண் திரைப்படத்துல 1000 நிலவே பாடல பாடினாரு. 1980ல ஒரு தெலுங்கு திரைப்படத்துல இவர் பாடிய பாடலுக்காக தேசிய விருதையும் வென்றாரு. அதுதான் அவரோட முதல் தேசிய விருது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 4 மொழிகள்ல பாடல் பாடியிருக்காங்க. இந்தியால நம்ப முடியாத அளவுக்கு 6 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதும் இவர்கிட்ட இருக்கு. 16 மொழிகள்ல 40,000க்கும் அதிக பாடல்களை பாடி உலக சாதனையும் படைச்சிருக்காரு. இறுதியில கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தாரு.